ஸ்விட்சர்லாந்தில் இருக்கிற ரைன் ஃபால்ஸ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து 1.25 மணி நேரம். இது கிட்டத்தட்ட 15,000 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பனியுகம் அதெல்லாம் உருகி அதனால் ஏற்பட்டது தான் இந்த ரைன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சாட்ஜிபிட்டியில் பார்த்தேன். இதுதான் அதுக்கான போகிற வழி. எங்களுக்கு வந்து 4th பார்க்கிங்கில் தான் எங்களுக்கு ஸ்லாட் கிடச்சிச்சு. ஸோ மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த போகிற வழி. ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்துச்சு. அது போகும்போதே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த பிளேஸு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்த பார்த்தோம். நம்ம எதுக்கு போகணுன்றதையே மறந்து நாங்கள் போய் நின்ன இடம் தான் அந்த சமோசா கடை. சமோசாவையும் பானிபூரியும் பார்த்துட்டு எப்படி அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்மளால் உள்ளே போக முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளேயே போனோம். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற சுருளி குற்றாலம் மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்கிற சுருளி குற்றாலம் மாதிரி நிறைய இந்தியன்ஸ், கொஞ்சம் ஃபாரினர்ஸ் அப்படி தான் நாங்கள் இருக்கோம், அப்படி தானே வருவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் நிறைய இந்தியன்ஸ் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 போட் ரைடு மாதிரி இருந்துச்சு. 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் 15 மினிட்ஸ் ரைடு தான் எடுத்தோம். பிகாஸ் இது வந்து இவ்வளோ க்ளோஸாக போய் திரும்புகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபால்ஸில். கிட்ஸை வச்சுட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா எனக்கு வந்து நடுவுலையே அது கவுந்துருமோ, உள்ளேருந்து எதுவும் வந்துருமோ, தண்ணிக்குள்ளே இருந்து ஷார்க்கு அந்த மாதிரிலாம் அதாவது வந்துருமோ, அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டர்ராயிடுச்சு. அதனால நான் 15 மினிட்ஸ் ரைடே போதும்னு சொல்லிட்டு போனோம். அதுலேயே நாங்கள் பாதி நனைஞ்சிட்டோம். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு அந்த தண்ணிக்குள்ளே. இது வந்து எப்படின்னா அந்த ஃபால்ஸ் விழுகிற இடத்துல 2 பாறை அது நடுவில் இருக்குது. அது மேலேயும் போயிட்டு ஏறி நின்று அதோடய வியூஸ் பார்க்குறாங்க. அதுதான் அந்த 30 மினிட்ஸ் ரைடு. ஸோ அந்த போட்டு போய் அங்கே போய் அவங்கள இறக்கி விட்ரும். அந்த குட்டி குட்டி பாறைங்களுக்கு மேலே ஏறி நின்று அதோட வியூஸ் பார்த்து செல்ஃபி எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அது பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னோடய இந்த வீடியோவில் வந்து நான் 2 இடத்துல ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருப்பேன். இதுதான் நான் போட்ட ஆரோ மார்க்கு. என்னோட டபிள்யூன்னு பார்த்துறாதீங்க. இதுதான் நான் போட்ட ஆரோ மார்க்கு. இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல நிற்கிறாங்களா, இவங்களும் இதுக்கு அடுத்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு அவங்க நின்று பார்க்குறதுலாம். அதை பார்க்கும் போதே ரொம்ப பயமாக இருந்தனால நாங்கள் அந்த ரிஸ்க்கை எடுக்கலை. 15 மினிட்ஸ்க்குரியது தான் எடுத்தோம். அதுவே 3 ரவுண்டு கிட்டே போனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் ஸ்விட்சர்லாந்து கிட்டே போகிறீங்க அப்படின்னா, இது ஸ்விட்சர்லாந்து உள்ளெல்லாம் இல்லை, பார்டர்லேயே தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த பிளேஸ் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம்.